மார்க்கு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வேதம் சொல்லுகிற ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தையை நாம் இங்கே என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்கே ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லுகிறதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. ஆண்டவர் வந்து அவனுக்கு சொல்றதுக்கு முன்னால் என்ன செய்றாரு, அவன்கிட்ட அன்பு கூர்ந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி பிற்பாடுதான் அவர் என்ன செய்கிறார், பேசுகிறார். நம்முடைய தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புள்ள ஒரு தெய்வம். அவரை போல அன்புள்ள தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவர் யாரை அன்பு கூறுகிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதரையும் அவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்துக்க, கிறிஸ்தவர்களை மாத்திரம் அல்ல, எல்லா மனிதனையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். ஏன் அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து வாசிப்பீங்க. மத்தேயு சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த வசனத்தில் வேதம் சொல்லி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும். இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, ஆண்டவர் வந்து எல்லாரையும் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். ஆண்டவர் எல்லாரையும் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்கள் நல்லா கவனித்துக்கோ, ஆண்டவருடைய அன்புக்கும் மனிதனுடைய அன்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன செய்கிறது, இருக்கிறது. மனுஷன் வந்து இப்போ என்னை யார் நேசிக்கிறாரோ நானும் அவர்களை என்ன செய்வேன், நேசிப்பேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் சத்துருக்களை என்ன செய்தார், நேசிக்கிறதா ஆண்டவருடைய அன்பு. ஏன்னா 44வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், போது உங்கள் சத்துருக்களை என்ன செய்ய, சிநேகியுங்கள். யாரை சிநேகிக்கணுமா? இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் வந்து சத்துருக்களை என்ன செய்கிறார், நேசிக்கிறார். யார் அவருக்கு சத்துருவாக இருக்கிறானோ அவரையும் அவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறார். இன்னும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு எல்லா அன்புமே ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மாறி போகும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் என்னது, மாறாத ஒரு அன்பு. ஆண்டவருடைய அன்பு ஒரு நாள் மாறாது. ஆண்டவர் அவர் ஆரம்பத்தில் எப்படி நம்மை அன்பு கூறுகிறாரோ அதே போல் அவர் கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்கிறார், நேசிக்கிறார். நான் இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு 4 காரியங்கள் சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை அன்பு கூறுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம்
7வது வசனம். இல்ல 6வது வசனம், சாரி 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்ம கழுவி தம்முடைய பிதாவாக்கிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் வேதம் சொல்ற நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அல்ல சொல்ற நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். முதல்ல என்ன அப்படின்னாக்கி நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலதான் அவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்குது. இதெல்லாம் எதனால? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால. அடுத்தபடியா சொல்றார், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். எப்படி ஆக்கினாரு? இதெல்லாம் எதனால அப்படின்னாக்கி, இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னாக்கி, ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக என்ன செய்தார்? தந்தருளினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க யோவான் சுவிசேஷகத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இதை வாசிக்கலாம். கரெக்ட் தானே நான் சொல்றது? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன், அவருக்கு ஒரே ஒரு பையன் தான். எத்தனை பையன்? பிதாவாகிய தெய்வத்துக்கு ஒரே பையன் தான், ஒரே பையன். அதுவும் அவர் நேசிக்கிற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைய அவர் நமக்காக என்ன செய்தார்? தந்துட்டார். அவர் நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அப்படின்னா, நம்மை நேசிக்கிறபடியா, நம்மை நேசிக்கிறதுனால அவருடைய ஒரே பேரான பிள்ளையை, அவர் நேச குமாரனை நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். நீங்க இதை இன்னும் வேதத்துல நிறைய வசனத்துல வாசிக்கலாம். நீங்க வாசிப்பீங்க அப்படின்னாக்கி 1 யோவான் 4:10 வாசிங்க. 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க, எதனால? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் தான் தம்முடைய குமாரனை நமக்காக என்ன செய்தார்? அனுப்பினார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் நீங்க கலாத்தியருக்கு எழுதுற நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னாக்கி, நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் தம்முடைய குமாரனை நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கி, நீங்க வாசிங்க ஒரு வசனத்தை, ரோமருக்கு எழுதுற நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:32. பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்கி, இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால்
தம்முடைய ஒரே பேரான குமாரனை, சொந்த குமாரனை அவர் நமக்காக கொடுத்துட்டார். இப்போ அவரையே நமக்காக கொடுத்துட்டார் அப்படின்னா மற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி அப்படின்னா, அவர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னா எல்லாம் நமக்கு என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார். அவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்துட்டார் அப்படின்னா வீடு தரமாண்டாரா? கார் தரமாண்டாரா? வேலை தரமாண்டாரா? யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார்? தருவார். அதுதான் அவருடைய அன்பு. அன்பு என்பது கொடுக்கக்கூடியதுதான் அன்பு. என்னது? அன்பு கொடுக்க செய்யும். தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன கிடைக்குது? அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கி அங்க சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய பிதாவாக்கிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் முதல்ல சொன்ன தம்முடைய குமாரனை இணைச்ச நமக்காக கொடுத்தார். 2வது அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். 3வது நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களும். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க? நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் அல்ல, ராஜாக்கள், ஆசாரியர்கள். தேவன் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். அதனால நம்ம ராஜா விட்டு பிள்ளை, நம்ம ராஜா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னாக்கி அது கிடையாது. நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ராஜாக்கள் நம்ம இந்த பூமியில் ராஜாக்கள் கிடையாது. நம்ம பூமியில் அதில் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னாக்கி, தமக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. 1000 வருட அரசாட்சியில தான் நம்ம எப்படி இருக்க போறோம்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருக்க போகிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய, அதுக்காக நம்ம இங்க ராஜா விட்டு பிள்ளை, நம்ம ராஜா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்லாம் அது கிடையாது. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதான் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் நமக்காக இத்தனை ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். இன்னும் ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது காரியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, போதும், நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா உங்களை சிட்சிப்பார். உங்களை சிட்சிக்கல அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் என்ன நேசிக்கல. ஆமா, அதுதான் உண்மை. இப்ப நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அந்த தப்பு பண்ணின உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு சிட்சை கிடைக்கணும். அந்த சிட்சை கிடைக்கல அப்படின்னா நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கல, ஆண்டவர் உங்களை விட்டுட்டாரு. அதுதான் உண்மையான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகள், நீங்க இன்னும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா அங்கேயும் அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்க, 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அவர்களை என்ன செய்கிறேன் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னா நம்மை சிட்சிக்கணும். புரியுதா? இப்போ நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா ஒரு தகப்பன் அதான் வேதம் சொல்லு, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு தகப்பன் நினைச்ச ஒரு பிள்ளை தப்பு பண்ணிச்சுன்னா உடனே என்ன செய்வோம்? சிட்சிப்போம். அதே போலதான் அவர் நம்முடைய தகப்பன்.
அவர் நம்மை சிட்சிப்பார். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உடனே என்ன செய்வார்? சிட்சிப்பார். அதுதான் தேவனுடைய காரியம். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் ஊர்ல இருக்கும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், அப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னாக்கி, ஒரு சகோதரர், ஆமாம் சிஸ்டருக்கு தெரியும் அவரை, சிலுவை மாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கூப்பிடுவோம். அவர் பேர் சிலுவை. அவர் பேர் என்னது? சிலுவை. ஒரு நாள் என்ன பிரச்சனை எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி என்ன காரியம் தெரில. வந்தார் வேகமாக. ஆக்சுவலி எங்கள் சர்ச்சு எங்கே இருக்கும் அப்படின்னாக்கி பைபாஸ் ரோடு போகுது. அந்த பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு கால்வாய் இருக்குது. அந்த கால்வாயை தாண்டுனா சர்ச்சு. அந்த கால்வாய்க்கு அடுத்தாப்புல தான் என்ன இருக்குது? சர்ச்சு. அந்த கால்வாயில் தண்ணி வந்தது அப்படின்னாக்கி கால்வாயை என்ன செய்ய முடியாது? கடக்க முடியாது, சுற்றி தான் வரணும். ஆமாம், அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் நாங்கள் அந்த கால்வாய் வழியே தான், அந்த கால்வாய்க்குள்ளோடு தான் பைக்கை கொண்டுட்டு போவோம், சைக்கிளை கொண்டுட்டு போவோம், எல்லாமே கொண்டுட்டு போவோம். அவர் வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக கால்வாய்க்குள்ளோடி சர்றன்னு ஏற்றினார். மேலே ஏற்றுறதோடு சரி, பாஸ்டரை பிடிச்சி பயங்கரமாக கத்துறாரு. பயங்கர கத்து. அப்போது பாஸ்டர் ஆபிரகாம் அவர் வந்து ஒன்றுமே சொல்லலை. அப்படி நானும் பக்கத்தில் நிற்க, எனக்கு இப்பவும் அந்த காட்சி அப்படியே என் கண்ணு முன்னாலே நிற்குது. பயங்கரமாக கத்தி பேசுகிறார். பயங்கர கத்து. அவர் ஒன்றுமே சொல்ல. கத்துனார் கொஞ்சம் நேரம். இவர் ஒன்றுமே சொல்லலை. அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு என்ன செஞ்சார்? போயிட்டார். அதுக்கு பிற்பாடு நாங்கள் யாருமே ஒன்றும் சொல்லலை, ஒன்றுமே பேசலை. கடைசியில் நாங்கள் நைட்டு ஊழியத்து போயிட்டு வந்து நைட்டு வந்து படுத்துருக்கோம். நைட்டு ஒரு 1:30-2 மணி இருக்கும். வீட்டிலேருந்து ஃபோன் வருது, பாஸ்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தாக்கி வயிற்று வலி. என்னன்னு பார்த்தா பயங்கரமான வயிறு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பயங்கரமாக துடிக்கிறாரு. உடனே வண்டியை கூப்பிட்டு உடனே ஜெயசேகரன் அந்த நாகர்கோயிலுக்கு கூப்பிட்டு போயாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா கல். என்ன பிரச்சனை? கல். அதை பாருங்க, என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். ஆமாம், ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவரை நேசிக்கிறதுனால. யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரண்ட வந்து கத்தி பயங்கரமாக பேசினார். உடனே அன்னைக்கே என்னது? அடி. ஏன்னா ஆண்டுடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், ஊழியக்காரங்களுக்கு எதிராக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி தாவீதுக்கு இந்த ஞானம் இருந்தது. ஆனால் சவுலுக்கு என்ன கிடையாது? நீங்கள் பாருங்க, நான் சொல்லுகிறேன், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சவுலும். நீங்கள் நல்லா நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன் ஒரு காரியத்தை. தாவீது வந்து எத்தனையோ முறை சவுலை அடிக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் சொன்ன, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மீது என் கையை நான் என்ன செய்ய மாட்டேன்? நீட்ட மாட்டேன். அவன் சவுல் சாகிற வரைக்கும் அவன் கையை என்ன செய்யலை? அவன் மேலே பட விடலை. தாவீது கையை நீட்டவே இல்லை. அதனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே நேரத்தில் சவுல் பாருங்க, சவுல் வந்து தாவீது யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு எதிராக இவன் என்ன செய்தான்? அவனை எப்பவும் பார்க்கலாம், எப்பவும் கொல்லலாம் அப்படின்னு தான் கையை நீட்டிக்கிட்டே தான் இருந்தான். கடைசியில் அவன் விளங்கினானா? விளங்காமலே போயிட்டான். குடும்பமாக ஒன்றுக்கு இல்லாமல் போயிட்டான். பார்த்தீங்களா? கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? கையை நீட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கையை நீட்டாததுனால தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டான். கையை நீட்டுனவன் உருப்படாமலே போயிட்டான். அவன் குடும்பமே அட்ரஸே இல்லாமல் போயிட்டு. யோசிச்சு பாருங்க, அவன் குடும்பம் அட்ரஸ் இருக்கா? அட்ரஸே இல்லை. ஆமாம், தேடிதான் சவுல் குடும்பத்தில் யாராவது மீதி இருக்காங்களான்னு தேடிதான் கண்டுபிடிச்சான். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதனால தான் ஒரு நாளும் ஊழியக்காரங்களுக்கு எதிராக நம்ம என்ன செஞ்சிடணும்? கையை நீட்டிடவே கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய அபிஷேகம் அவங்க மேல இருக்கு. யோசிச்சு பாரு, அப்படி பேசிட்டு போனாரு. போனதோட சரி, அவ்வளவுதான், முடிஞ்சது. அன்னைக்கே அடி. அப்ப ஆண்டவருடைய பிள்ளை ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வார்? சிட்சிப்பார். அப்படி சிட்சிக்கல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நேசிக்கல. அதுக்கு அர்த்தம் என்ன? நேசிக்கல. இப்போ பிரியாதான் இருக்கிறா, ஒரு சின்ன தப்பு பண்றா. தப்பு பண்ண உடனே அவளுக்கு என்ன கிடைக்கணும்? சிட்சை கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா, கிடைச்சதுன்னா ஆண்டவர் என்னை நேசிக்கிறான்னு நினைச்சுக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா என்னது? ஆமா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது ஆண்டவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் சிட்சிக்கிறார்.
அவர் அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்ய சிரிச்சுக்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பிள்ளைய நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நேசிக்கிற பிள்ளை என்ன செய்வோம்? சிரிச்சுப்போம். ஒரு பிள்ளைய நேசிக்கவே இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைய சிரிச்சுப்போமா? சிரிச்சிக்க மாட்டேன், போட்டோம் என்னனையும் போட்டோம் அப்படின்னு விட்டுருவோம். கரெக்டு தான், என்னனையும் போட்டோம், கேடு கெட்டு போட்டோம், நமக்கு என்ன? புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னா அவர் நம்மை சிரிச்சிப்பார். அவர் நம்ம என்ன செய்வார்? சிரிச்சிப்பார். ஏன் சிரிச்சிக்கிறார்? நம்மை நேசிக்கிறதுனால, நம்மை சரிப்படுத்தும்படியாக அவர் என்ன செய்ய சிரிச்சிக்கிறார். ஆனா நம்ம நேசிக்கல அப்படின்னாக்கி, சிரிச்சிக்கல அப்படின்னா நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் என்னை நேசிக்கல. அதுதான் உண்மையான ஒரு காரியம். அதுதான் ஆண்டவர் அங்க சொல்லுங்க. எபிரேயர் 12 நீதிமொழிகள் 3:12 வாசிங்க. நீதிமொழிகள் 3:12 வாசிங்க. நீதிமொழிகள் 3:12 வாசிங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, சொல்லுங்க, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். ஆமா, அதான் 12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. நல்லா கவனித்து. அப்ப தகப்பன் ஒரு பிள்ளைய நேசிக்கிறான் அப்படின்னா அவனை என்ன செய்கிறான்? சிட்சிக்கிறான். காரணம் அவனை நேசிக்கிறதுனால. அதே போல நம்முடைய தேவன், அவர் நம்மை நேசிக்கிற தேவன், அவர் அதனால சிட்சிக்கிறார். அவர் சிட்சிக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. அவர் சிட்சிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சிட்சையை சந்தோஷமா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். சந்தோஷமா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். முறுமுறுக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் நமக்கு என்னது? ஆசீர்வாதம். அடுத்தபடியாக மூன்றாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவர் தம்முடைய அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது அன்பின் நிமித்தம், எதனால? தம்முடைய அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்து நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நான் சொல்லுகிறேன், மூன்றாவது, அவர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னா நம்மை தூக்கி சுமப்பார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னா அவர் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க வாசிப்பீங்க அப்படின்னாக்கி உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, உபாகமம் 1 அதிகாரம் அதனுடைய, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. நீங்க நல்லா கவனித்துங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சுமக்கிறானோ அதே போல தேவன் நம்ம என்ன செய்கிறார்? சுமந்து கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பன் சுமப்பது போல ஒரு பிள்ளையை தெய்வம் என்ன செய்கிறார்? சுமக்கிறார் நம்மை. தகப்பன் எப்படி சுமக்கிறார்? தாய் சுமக்கிறதுக்கும் தகப்பன் சுமக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. தாய் எப்படி சுமக்கிறா? தாய் பிள்ளையை இடுப்புல எடுத்து வைப்பா. ஆனா தகப்பன் எங்க எடுத்து வைப்பாரு? தோல்ல. தகப்பன் தோல்ல, தோல் மீது சுமக்கிற ஒரு தேவன். நம்முடைய தேவன் நம்மை தோல் மீது சுமக்கிற ஒரு தேவன். ஒரு முறை நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். அவர் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தாரு கடற்கரை ஓரமாக. அப்ப என்ன அப்படின்னாக்கி, இயேசுவும் அவர் கூட என்ன செய்தார்? நடந்தார். இதை அவர் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே நீங்க என் கூட நடக்கிறத நான் என்ன செய்யணும்? பார்க்கணும் அப்படின்னாரு. அப்போ அவர் ஆண்டவர் சொன்னாரு,
நீ நடந்து வரும் பொழுது உன் பாத அந்த அடையாளத்தை பார்த்த அப்படின்னாக்கி 4 பாதம் அடையாளம் உனக்கு என்ன செய்யும் தெரியும். அதுலேருந்து நீ புரிஞ்சிக்க, உன் கூட நானும் என்ன செய்கிறேன், நடந்து வருகிறேன். 2 பாதம் வந்து உன்னுடையது, 2 பாதம் யாருடையது, என்னுடையது. அப்படியே பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தார். திடீர்னு நாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளுள்ள இடம் வந்தது. அந்த முள்ளுள்ள இடம் வந்த உடனே அந்த முள்ளுள்ள இடத்துல வந்து 2 பாதம் மாத்திரம்தான் அவருக்கு தெரியுது. அப்போ அந்த முள்ளுள்ள இடத்தை கடந்த பிற்பாடு அவருக்கு பயங்கர வேதனை. ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நல்ல வழியில் நடக்கும்போது நீங்கள் என் கூட வந்தீங்க, நான் 4 பாதத்தை நான் நினைச்சதான் பார்த்தேன். அதே நேரத்தில் முள்ளுள்ள இடத்துல வரும்பொழுது 2 கால் தான் இருக்குது, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா, முதல்ல நான் உன் கூட வந்துட்டு இருந்தேன், அந்த முள்ளுள்ள இடத்துல நான் தான் நடந்தேன், உன்னை என் தோளில் தூக்கி வச்சுட்டு நடந்தேன் அப்படின்னாராம். அப்போ தேவன் பாருங்க, அதுதான் உண்மையான ஒரு காரியம். பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் நம்ம நடக்கும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மீது சுமப்பது போல அவர் நம்மை சுமக்கிற ஒரு தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆமாம், என்னுடைய சிறு வயதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் திருநெல்வேலி யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா ஊர் வந்து முத்துலாபுரம் அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா ஊர்லேருந்து எங்கள் அம்மா ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த ஊருக்கு பஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அப்போ கண்ணநல்லூர் வரை தான் பஸ் இருக்கும், கண்ணநல்லூர் வரை பஸ் இருக்கும். அதுக்கு அங்கே போனால் ஆற்றை கடந்து தான் போகணும். அதுக்கு அங்கே போகணும்னு நினச்சியனும் ஆற்றை கடந்தால் தான் போக முடியும். அப்போ நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருப்போம். என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து தண்ணியில் நம்ம என்ன செய்ய முடியாது, இறங்க முடியாது, எங்களுக்கு நீச்சலும் தெரியாது, ஆற்றுல அதுவும் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ எங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஆனால் இவ்வளோக்கு இருக்கும். அப்போ எங்கள் அப்பா வந்து என்ன செய்ய, எங்களை தோளில் தூக்கி வச்சு அந்த சைடு ஒவ்வொரு பிள்ளைகளாக என்ன செய்வாங்க, கொண்டு போய் விடுவாங்க. அங்கேருந்து அதுக்கு நடந்து என்ன செய்வோம், அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் நினைச்சிருங்க, அப்படி நடந்து போவோம். அப்படி அப்போ பாருங்க, தகப்பன் வந்து என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை தோள் மீது என்ன செய்கிறார், சுமக்கிற ஒரு தேவன். ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன செய்கிறாரு, தோளில் தூக்கி வச்சு சுமக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக்கிய நம்முடைய தகப்பன் தேவன் வந்து அவர் நம்மை நேசிக்கிறபடியால் நம்மை தோள் மீது சுமக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, ஏசாயா 46:3-4 வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாக்கிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். எது வரைக்குமா? முதிர் வயது வரைக்கும் நம்மை தாங்குகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நம்மை சுமக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நீங்க அடுத்தால வாசிங்கன்னா தெரியும். அடுத்தால சொல்றார் பாருங்க, நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். நம்முடைய தேவன் நம்மை ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் அவர் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். பிரச்சனைகள் மத்தியில் போகும்போது நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆண்டவருடைய தோளின் மீது நீங்க நினைச்சீங்க இருக்கிறீங்க. அவர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு போகிற ஒரு தேவன். அடுத்தபடியாக கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நம்ம எல்லாரும் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்ல. உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 23:5 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாம் இட்ட சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்மை அன்பு கூறுகிறபடியால் சாபத்தை ஆசீர்வாதமாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஏன் மாற்றுகிறார் அப்படின்னா அன்பு கூர்ந்தபடியால். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரிந்த ஒரு சம்பவம். பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார்? சபிக்க வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வருகிறான். அப்பதான் ஆண்டவர் அவன் சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா நீங்க பயப்பட தேவையே இல்லை. யார் உங்களை என்ன சொல்லி சபிச்சாலும் பரவாயில்ல, அந்த சாபத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அவங்க சாபத்தை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆகும்? ஆசீர்வாதமாக மாறும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய அதுதான் உண்மை. இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கி அவன் சாபத்தை மட்டும் இல்லை, ஆண்டவர் அவனை சொல்றாரு ஒரு மந்திரவாதி. அவன் யாரு? ஊழியக்காரனா இருந்தவன் இப்ப எப்படி மாறிட்டான்? மந்திரவாதியா மாறிட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. வாசியுங்க என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா சாபம் உங்க மேல நிச்சயா பலிக்காது. உங்க மேல என்ன சாபம் இட்டாலும் அது நிச்சயாது பலிக்காது. ரெண்டாவது, உங்களுக்கு எதிராக என்ன மந்திரவாதம் பண்ணாலும் சரி, என்ன குறி சொல்லுதல் செய்தாலும் சரி, எதுவுமே உங்க மேல என்ன செய்யாது? பலிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக யார் மந்திரவாதம் பண்ணா கூட என்ன செய்யாது? பலிக்கவே செய்ய. அந்த மந்திரவாதம் உள்டா யாருக்கு மேல போகும்? அவங்க மேலதான் திரும்பும். அவங்க மேலதான் என்ன செய்யும்? திரும்பும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் எதையும் கண்டு பயப்பட தேவையில்லை. காரணம், தேவன் நம்ம மீது அன்பு கூறுகிறபடியால். நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கி குஜராத்தில் நினைக்க நடந்த ஒரு சம்பவம். மிஷினரி ஊழியம் செய்கிற சிலர் அந்த கிராமங்கள்ல போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா அந்த கிராமங்கள் எல்லாம் அந்த மந்திரவாதிகள் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராலேயே குஜராத்தில் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவங்க கையில தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கிராமத்து ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கி யார்கிட்ட போவாங்க? அப்படின்னா இந்த மந்திரவாதிகள்கிட்ட தான் போவாங்க. 5000 கோடி 10,000 கோடின்னு வாங்கி இவங்க நல்லா பணம் சம்பாதிச்சிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த மிஷினரிகள் போய் அங்கே போய் சுவிசேஷம் சொல்லி அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பிற்பாடு இப்போ இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போகிறாங்க? மிஷனரிகள்கிட்ட, ஊழியக்காரர்கள்ட்ட. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த இந்த மந்திரவாதிகள் எல்லாம் அவங்க ஒரு குரூப்பு. அந்த மந்திரவாதிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கி இவனோட வந்ததில் இருந்து இந்த ஆட்கள் எல்லாம் நம்ம கிட்ட வரதில்லை, இப்போ எல்லாம் எங்கே போகிறாங்க? அங்கனிக்கு போகிறாங்க. அதனால இவனோட இங்கேருந்து என்ன செய்யணும்? விரட்டணும் அப்படின்னு சொல்லி ராத்திரி அவங்க பெரிய மந்திரவாதி குருவை கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து அப்படி சுற்றி உட்கார்ந்து என்ன செய்தாங்க? மந்திரவாதம் பண்ணாங்க. சுற்றி உட்கார்ந்து என்ன செய்தாங்க? அப்படி யாகம் வளர்த்து அப்படியே மந்திரவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது அப்படின்னாக்கி இவங்க மந்திரவாதம் பண்ணி திடீரென்று அந்த அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த யாகத்தில் கல்வாரி சிலுவை, அப்படியே சிலுவையை பார்த்தாங்க. பார்த்த உடனே துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட சரி அவங்கள பிடிச்சி யாரோ அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்துற மாதிரி. ஆமா, பயங்கரமான அடி. வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தான் என்ன பிடிச்சு நல்லா அடி பின்னி எடுத்துட்டாரு. அதோட துண்டைக்காரன் துணியக்காரன் ஓடுனாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. யோசிச்சு பாருங்க. அதான் நமக்கு எதிராக யாரும் என்ன செய்ய முடியும்? மந்திரவாதம் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் சரி ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடி, அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் எதுவுமே நம்ம மேலே என்ன செய்யாது? வர விட மாட்டார். ஆமாம், யார் சாபம் விடணுமோ, என்ன சாபம் விடணுமோ விடட்டும். ஐயோ சிலர் பார்த்தீங்க அப்படி, ஐயோ சாபம் விட்டுட்டானே என்ன சாபம் பேசிட்டானே, கவலையே படண்டாம். அந்த சாபத்தை உங்களுக்கு ஆண்டவர் நினைச்சவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமாம், அதுதான் தேவன்.
அதனால நம்ம எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட தேவையில்லை. காரணம், அவர் நம் மீது அன்பு கூறுகிறபடியா. எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமே. அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய அன்பு பெரியது. அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது. மனுஷன் இன்னைக்கு நேசிப்பான், நாளைக்கே நமக்கு எதிராக நிற்பான். அதுதான் மனுஷ அன்பு. ஆனா தேவன் அப்படி அல்ல. தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. வேதம் சொல்லுகிறது, அவர் சீஷர்களிடத்தில் ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படியே கடைசி மட்டும் அன்பு கூர்ந்தார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. மனுஷனுடைய அன்பு, நம்மை நேசிக்கிறவர்கள் நாம் நேசிப்போம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல, சத்துருக்களை நேசிக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. தேவனுடைய பிள்ளைகளாக்கிய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவர் உங்களை அன்பு கூறுகிறார். அதான் முதல் காரியம் சொன்னேன். ஆண்டவர் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, ஒரே பேரான குமாரன், நேச குமாரனை நமக்காக தந்தருளி. வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக கொடுத்துட்டார். இயேசுவை அவர் பிதாவாகிய தெய்வத்துக்கு ஒரே பிள்ளை. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகளில் சொல்ல செல்ல பிள்ளை. அவர் மடியில் இருந்த செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. செல்ல பிள்ளை, நேசிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளைய நமக்காக கொடுத்துட்டார். அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. அதுதான் அன்பு. அதுதான் தேவனுடைய அன்பு. அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு கிடைக்கிறது. அதுவும் எப்படி கிடைக்கிறது? அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை ராஜாக்களாக்க, ஆசாரியர்களாக்க, தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக்க, ஆசாரியர்களாக்க நம்மை மாற்றுகிறார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அவருடைய அன்பு மாறாதது. இரண்டாவது நான் சொன்னேன், இரண்டாவது அவர் நம்மை நேசிக்கிறபடியால், அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் நமக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சிட்சை. சிட்சை. நீங்க நினைக்கலாம், இது சிட்சை ஒரு ஆசீர்வாதமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நான் சொல்லுகிற சிட்சை ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதான் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிற எபிரேயர்ல. அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நம்ம தப்பு பண்ணும்போது அவர் சிட்சிக்கணும். அவர் சிட்சித்தாதான் அவர் நம்மை நேசிக்கிறார். இல்லை அப்படின்னா, சிட்சிக்கலை அப்படின்னா அவர் நம்மை நேசிக்கலை. யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சில சின்ன சின்ன தப்புகள் நம்ம பண்ணுறோம். அந்த தப்புகள் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சிட்சை கிடைக்குதா? சிட்சை கிடைக்குதா? அப்படி சிட்சை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எங்கேயோ கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கலை அப்படிங்கிறது அதனுடைய வெளிப்பாடு. தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை நேசிக்கணும். நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ஒரு நாள் சண்டே ஆராதனைக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு சிட்சை கிடைக்கணும்.
அந்த சிக்ஷை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளை பார்த்துக்க சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது சிரிச்சிப்பார். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால நம்மை தூக்கி சுமக்கிறார். நம்மை தூக்கி சுமக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா உங்களை தூக்கி சுமக்கிற ஒரு தேவன். ஒரு மெய்ப்பன் ஆடுகளை எப்படி தன் தோளின் மீது சுமக்கிறானோ அதே போல் ஆண்டவர் உங்களை தூக்கி சுமப்பார். தூக்கி சுமப்பார். தூக்கி சுமப்பார். நான்காவதாக சொன்னேன், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களை யாரு சாபம் விட்டாலும் சரி, என்ன வேணாலும் சாபம் விடட்டும், பயப்பட தேவையே இல்லை. அந்த சாபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா யார் என்ன மந்திரவாதம் பண்ணணுமோ பண்ணட்டும், அந்த அந்த மந்திரவாதம் உங்க மேல பழிக்கவே செய்யாது. அந்த மந்திரவாதம் உள்டா திரும்பிடும் அப்படியே. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்பொழுதே அவர் தம்முடைய அன்பின் அபிஷேகத்தை இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்க இருதயத்தில் ஊற்றுகிறார். அவர் தம்முடைய அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவர் தம்முடைய அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவர் தம்முடைய அன்பின் அபிஷேகத்தை அன்பின் அபிஷேகத்தை அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். Amen. Amen. In the name of Jesus. Rimala dirara shakalari anturomekedina. Ribala bala 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 shagalari anturiya kerobala. Rikabori anturiya keroduna. Nikabori anturiya keroduna. Shikabo kabo kabo. In the name of Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஏசப்பா, நீங்க எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லலாமே, ஏசப்பா நானும் உம்மை நேசிக்கிறேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்கப்பா. வேதம் சொல், முதலாவது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்தார். நாமும் அவரிடத்தில் அன்பு கூறலாமே. ஆண்டவரை பார்த்து சொல், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமே. எங்கள் பரலோக தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறபடியால் நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. கடந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்க்கம் மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து.